சூரியனை சுபகிரகங்கள் பார்க்குது. அவருக்கு கவர்மெண்ட் வேலைன்னு எழுதி கையில் கொடுத்து அனுப்பிச்சுட்றலாம் ஜாதகத்தை. இந்தாயா உனக்கு கவர்மெண்ட் வேலை. எப்போ வரும்? சூரிய தசையில் வரலாம். ஒருவேளை சூரிய தசை எதிர்த்த தசையாக வருது, ரெண்டாவது அடுத்த தசை வந்து சூரிய தசை வருது, எழுதி கொடுத்துடலாம். அல்லது 10 குடையனுடைய தசை வருது, எழுதி கொடுத்துடலாம். 2 குடையனுடைய தசை வருது, எழுதி கொடுத்துடலாம். அதே சனி நின்றுது அப்படின்னா ஒன்று நீச்சமாகி இருக்கணும், அல்லது இந்த கிரகம் வந்து வக்கரமாகி இருக்கணும். அப்போ 10ஆம் இடத்துல வந்து சனி வக்கரமாகி அல்லது நீச்சமாகி அல்லது ராகு கேதுக்களோடு இருக்கணும். கண்டிப்பாக ராகு கேதுக்களோடு இருக்க வேண்டும். ராகு கேதுக்களோடு 10ல் வந்து சனி இருந்தால் இவருக்கு அந்த விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் டக்குன்னு உடனே சம்பாத்தியத்தை கொடுத்துருவாங்க. எப்போவுமே ரிவர்ஸில் இருக்கக்கூடிய கிரகங்களோடு முன்னால் போகக்கூடிய, அதாவது பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்களோடு முன்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் இணையும் பொழுது இது எப்போ அதை ட்ரிகர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிரகத்தின் மேல் கோச்சாரத்தில் அதே கிரகம் இப்போ சனியோட ராகு நிற்குது அல்லது சனியோடு கேது நிற்குது அப்படின்னா, கோச்சாரத்தில் இந்த சனி மீண்டும் அதே இடத்துக்கு வரும்போது அவருக்கு தொழில் வரும். எடுத்து அழகாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். தொழிலில் வந்து கெட்டிக்காரனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம். ஆயுள்காரகன், ஜீவனக்காரகன், கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கக்கூடிய சனி 10ல் இருந்தார்னா இவ்வளவு ஒரு பாதகமான செயல்களை செய்வார். அவர் வேறு ஒன்றும் பாதகமான செயல்களை செய்வார் அப்படின்றத காட்டிலும் பொதுவாக அந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 10ஆம் பாவத்தில் கெடுதியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதில் அவர் வந்து ஒன்று நீச்சமாயிடலாம். அப்போ நீச்சமாகக்கூடிய இடம் அப்படின்றது வந்து மேச லக்னமாக மேசராசியாக வரும். மேசராசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கடகலக்கணக்காரங்களுக்கு வந்து சனி நீச்சமாகி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் வந்து 10ல், அதாவது கடக லக்கணத்துக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசியில் தான் அவர் நீச்சமாகிறார். அதாவது தனது 20வது பாகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல முழுமையாக பரணியினுடைய 3-4 பாதங்களில் வருவார். அந்த இடத்துல வந்து பரம நீச்ச பாகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீச்சமாகி இருக்கிறது நன்மை. அதேமாரி அது வக்கரமாகி நீச்சமாகி வக்கரமாகி இருக்கிறது அப்படின்றதும் நல்லது தரும். அப்போ இந்த இடத்துல வந்து கடக லக்கணத்துக்கு மட்டும் அந்த நீச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனாலும் சனி நீச்சமாகிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கடுமையான ஒரு விஷயத்தை தரும். சனி நீச்சமாயிருச்சு, அது 10ஆம் பாவாதிபதியாக இருக்காருன்னு வச்சுக்கோமே. இப்போ மேச லக்கணத்துக்கு 10ஆம் பாவாதிபதி மேச லக்கணத்திலேயே வர்றார், உட்காந்துடுறார், பாதகாதிபதியாகிறார். பாதகாதிபதியாகி அவர் நீச்சமும் ஆகும் பொழுது கண்டிப்பாக என்ன பண்ணுவார் அப்படின்னா செயல்பாடுகளில் குறைவாயிரும். ஒரு கிரகம் தனது செயல்பாடுகளை குறைத்து கொண்டாலும் அதனுடைய காரகத்துவம் ஜாதகருக்கு கிடைக்காது. அப்போ 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இங்கே ஒயிட் கலர் ஜாப்லாம் பார்க்க முடியாது. இங்கே கடுமையான